வெல்கம் டு வா மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 5 கோர்ட் ரூம் கிரைம் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்கள்ல 4 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு, ஒரு படம் மட்டும் தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2022 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன சவுதி வெள்ளக்கா அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஜாவா, தொடரும் இந்த மாதிரியான படத்தை டைரக்ட் பண்ண தருண் மூர்த்தி தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொச்சியில சவுதி அப்படிங்கிற ஒரு காலனி இருக்கு, அந்த காலனிக்குள்ள நடக்கக்கூடிய கதை அப்படிங்கறனால தான் இந்த படத்துக்கு சவுதி வெள்ளக்கா அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீரியலையே அபிலாஷ் அப்படிங்கிறவருடைய வீட்டுக்கு கோர்ட்ல இருந்து சம்மன் வாரண்ட் வருது. அதாவது ரொம்ப வருஷமா பெண்டிங்ல இருந்த ஒரு கேஸ் சம்பந்தமா இவரு கோர்ட்ல ஆஜராகணும்னு சொல்லி வர அவருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கல்ஃப் கண்ட்ரிகளை போய் லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருக்காரு. அந்த நேரத்துல இந்த ஒரு கேஸ் வேற வருது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு வயசான லேடியை காட்டுறாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொச்சியில இருக்கக்கூடிய சவுதி அப்படிங்கிற ஒரு காலனில தான் இருக்காங்க. அந்த காலனில இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் ரொம்ப நெருக்கமா தான் இருக்கும். நெருக்கமா வீடுகள் இருக்குது அப்படிங்கும் போது உங்களுக்கே தெரியும், அடிக்கடி சண்டைகள் வாக்குவாதம் வர்றது வழக்கம். அந்த மாதிரி தான் இந்த வயசான லேடி மேல பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் ஒரு கேஸ் கொடுக்கிறாரு. அந்த கேஸ் என்ன, இந்த கேஸுக்கும் ஸ்டார்டிங்ல காட்டின அந்த கேஸுக்கும் என்ன தொடர்பு, அதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் அந்த வயசான லேடியாக வர்ற அவங்களுடைய ஆக்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக அவங்க படக்கூடிய அந்த கஷ்டம் இதையெல்லாம் ரொம்ப தத்ரூபமாகவே காட்டியிருந்தாங்க. ஒரு சிம்பிளான ஒரு கதை, அதை அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு பார்க்காதீங்க. ஸோ இந்த படம் ஒரு சிம்பிளான ஒரு கோர்ட் ரூம் ஃபேமிலி ட்ராமா தான், பட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க, நல்லா எமோஷ்னலாக கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ்லாம் நல்லா எமோஷ்னலாகவே இருந்துச்சு. கோர்ட் ரூமில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு குடும்பம் ஒரு கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் அதனால எவ்வளோ வழிகளை அந்த குடும்பம் அனுபவிக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். பெருசாக அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடய ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஹிந்தி படமான ஓ மை காட் 2 அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ தீவிரமான ஒரு சிவபக்தன் அப்படின்னு சொல்லலாம். கோயிலுக்கு வெளியவே ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவருடைய பையன் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த பையன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி ஸ்கூல்ல இருந்து இந்த பையனுக்கு டிசி கொடுத்து வெளியே அனுப்பிடுறாங்க. ஸோ இதனால அவமானப்பட்ட அந்த பையன் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போயிடுறான். இதை தெரிஞ்ச உடனே ஹீரோ பையனுக்கு ஆதரவாகவும் அந்த ஸ்கூலுக்கு எதிராகவும் ஒரு கேஸை போடுறாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. குறிப்பாக அந்த பையனுடைய அப்பாவா நடித்த பங்கஜ் திரிபாதியோடைய ஆக்டிங் செம்ம சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரியலாகவே இருந்துச்சு. இவர் பார்த்தீங்கன்னா மிர்சாப்பூர், கிரிமினல் ஜஸ்டிஸ் இந்த மாதிரியான வெப் சீரிஸில் நடித்தவர், சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. கோர்ட்டில் அவர் ஆர்கியூ பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கோர்ட்டில் வரக்கூடிய அந்த சீன்ஸும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க, காமெடியாகவும் கொண்டு போயிருந்தாங்க, எங்கேயுமே போர் அடிக்கவே இல்லை. ஸோ இந்த படத்தில் முக்கியமாக அக்ஷய் குமார் ஒரு முக்கியமான ஒரு ரோலில் பண்ணியிருக்காரு. அது என்ன ரோல் அப்படிங்கிறத நான் ரிவியல் பண்ணலை, அது என்னங்கிறத நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தை பார்க்குறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் எஜுகேஷனை பற்றி ரொம்ப ப்ராக்டிக்கலாக வெளிப்படையாக பேசியிருப்பாங்க. அதனால இதை ஃபேமிலியோட பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது சமுதாயத்துக்கு தேவையான விஷயம்தான், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அடல்ட் சீன்ஸ் ஒன்று கூட இருக்காது. ஆனால் செக்ஸ் எஜுகேஷனை பற்றி ப்ராக்டிக்கலாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வயசானவங்களோட பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. செம்ம சூப்பரான படம், எங்கேயுமே போர் அடிக்கல, மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன ஹிந்தி படமான செக்ஷன் 375 அப்படிங்கிற ஒரு சூப்பரான கோர்ட் ரூம் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு படம் எடுக்கக்கூடிய அந்த சினிமா ஃபீல்டை காட்டுறாங்க. அங்க ஒரு காஸ்டியூம் அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அடுத்த நாள் ஷூட்டுக்கு ரெடியா இருக்கக்கூடிய காஸ்டியூமை டைரக்டர்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக டைரக்டருடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க அந்த பொண்ணை அந்த டைரக்டர் ரேப் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ அந்த பொண்ணு இந்த டைரக்டருக்கு எதிராக கேஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, இந்த டைரக்டருக்கு ஆதரவாக வாதாடக்கூடிய அந்த வக்கீலுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், இல்லை அந்த பொண்ணுக்கு ஆதரவாக வாதாடக்கூடிய அந்த லேடி வக்கீலுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், ரெண்டு பேர்த்துடைய ஆக்டிங்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. கோர்ட்ல நடக்கக்கூடிய அந்த ஆர்கியூமெண்டா இருக்கட்டும், டைலாக்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே போர் அடிக்கல. கோர்ட்ல நடக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் கிரிப்பிங்காகவும் இருந்துச்சு. ஸோ இந்த படம் மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 8.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். ஆனா இந்த படத்துல கொஞ்சம் அடல்ட் சீன்ஸ் இருக்கதான் செய்யுது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் 2019 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன காக்ஷி அம்மினி பிள்ளை அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த படத்தை 2024 வருஷம் தமிழ் டப் பண்ணி நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரை வீட்டுக்கு வர வச்சு ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அவசரமா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ கல்யாணமான 2 நாள்ல அவரு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வரைக்கும் போறாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துல நடிச்ச ஆசிஃப் அலியோட ஆக்டிங்கா இருக்கட்டும், பாசில் ஜோசப் உடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. பாசில் ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரோல்லாம் கிடையாது. ஆனா அவருக்கு கொடுத்த ரோலை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கண்டென்ட்டை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த செகண்ட் ஹாஃப்ல நல்லா காமெடியாவே கோர்ட் ரூம்ல பேசியிருக்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பெருசா அடல் கண்டென்ட்லாம் இல்லை. நீங்க தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல தந்தி ஒன் சேனல்ல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் 2022 வருஷம் தமிழ்ல ரிலீஸ் ஆன விட்னஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, துப்புரவு பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்களுடைய பையன் இந்த ஸ்விம்மிங்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளர். ஸோ குடும்ப சூழ்நிலை காரணமா அம்மாவுக்கே தெரியாம ஒரு ரகசியமா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த வேலையை செய்ய சொல்லி சிலர் வற்புறுத்தினதுனால அந்த வேலையை செய்யும் போதே அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ தன்னுடைய பையனுடைய இறப்புக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனுடைய அம்மா கோர்ட்டு வரைக்கும் போறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய கதையை நான் மேலோட்டமா தான் சொல்லியிருக்கேன். எதனால அந்த பையன் இறந்து போனா அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குங்க. சோ இந்த படத்துடைய டைரக்டருக்கு இதுதான் முதல் படம். ஆனா முதல் படத்திலேயே சமூகம் கவனிக்க வேண்டிய விஷயத்த ஆணித்தனமா சொல்லியிருக்காரு. ஸ்கிரீன் எல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காரு. கோர்ட்ல வரக்கூடிய அவங்க பேசக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதை ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துல நடிச்சிருந்த ரோஹிணியா இருக்கட்டும், ஸ்ரதாவா இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேர்த்துடைய ஆக்டிங்கும் செம்ம சூப்பரா இருந்துச்சு. பெருசா அடல் கண்டென்ட்லாம் இல்ல. தாராளமா நீங்க இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.